சார், இந்த தாக்குதல் என்பது வந்து ஒரு நாடாளுமன்றத்தில ஒரு தாக்குதல் அப்படிங்கிறத விட, இது ஒரு மிகப்பெரிய செக்யூரிட்டி பிரீச்சா, ஒரு பார்லிமென்ட்ட கவர் பண்ண ஜர்னலிஸ்ட்டா நான் அத பார்க்குறேன். ஏன்னா பார்லிமென்ட்ல வந்து ஒருத்தர் உள்ள போகணுங்கிறதுக்கு பல அடுக்கு செக்யூரிட்டிய தாண்டி தான் நீங்க வந்து பார்லிமென்ட்டுக்குள்ளேயே போக முடியும். ஒரு டெல்லி போலீஸ் கார்டன்னு ஒண்ணு இருக்கும். இப்போ இந்த புது நாடாளுமன்றத்தில எப்படி இருக்குதுங்கிறது எனக்கு முழுசா தெரியல. பட் அந்த பழைய நாடாளுமன்ற வளாகத்தில முதல்ல ஒரு கார்டன். அந்த கார்டன்ல நீங்க வந்து எல்லாத்தையும் உங்கள ஃப்ரிஸ்க் பண்ணுவாங்க. அந்த பாஸ் காமிச்ச பிறகும் ஃப்ரிஸ்க் பண்ணுவாங்க. ஃப்ரிஸ்க் பண்ணதுக்கப்புறம், உங்கள உள்ள கூட்டிட்டு போய் கம்ப்ளீட் ஃப்ரிஸ்கிங் பண்ணி, அதுக்கப்புறம் தான் உங்கள வந்து அந்த பார்லிமென்ட் காம்ப்ளக்ஸ்க்குள்ளேயே அனுப்புவாங்க. பார்லிமென்ட் காம்ப்ளக்ஸ்க்குள்ளேயும் ஒரு ஃப்ரிஸ்கிங் நடக்கும். அதன் பிறகு நீங்க மொபைல் ஃபோன்ஸ்ல இருந்து எதுவுமே எடுத்துட்டு போக முடியாது. ஈவன் ஃபார் போனஃபைட் ஜர்னலிஸ்ட். உங்க நோட் புக்க மட்டும் தான் எடுத்துட்டு போ முடியும். அதுவும் நோட் புக்ஸ் வந்து கவர்டு நோட் புக்ஸ் எல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஒன்லி ஓப்பன் நோட் புக்ஸ தான் அலோவ் பண்ணுவாங்க. அந்த நோட் புக்ஸ நீங்க கொண்டு போம்போது கூட செக்யூரிட்டி கேட்டா நீங்க அத காமிக்கணும். எல்லாமே யூ ஆர் ப்ரோன் டூ எனி கைண்ட் ஆஃப் செக்யூரிட்டி செக்ஸ். ஸோ அப்படி இருந்த ஒரு பாராளுமன்றத்தில நீங்க வந்து உங்களுக்கு பாஸ் குடுக்கிறதே கூட உங்களுடைய போனஃபைட் என்னென்ன நீங்க எத்தன வருஷம் வொர்க் பண்ணியிருக்கீங்க, நீங்க எந்த கம்பெனி எல்லாமே பார்த்து தான் உங்களுக்கு அந்த பாஸ் குடுப்பாங்க. விசிட்டர்ஸ் கேலரில என்னுடைய உறவினர்கள் நெறைய முறை போயிருக்காங்க. விசிட்டர்ஸ் கேலரி போறவங்களுக்கும் இதே அடுக்கான பாதுகாப்பு தான் இருக்கும். ஸோ இந்த பாதுகாப்பை எல்லாம் மீறி அவங்க ஷூல வந்து இந்த கலர் குப்பிகளை வந்து 2 நபர்கள் எடுத்து சென்றார்கள் அப்படிங்கிறது வந்து பாதுகாப்பு கவனக்குறைவு மட்டும் இல்லாம, ஒரு மிகப்பெரிய லேப்ஸா தான் வந்து இத பார்க்கணும். அது மட்டும் இல்லாம, இந்த லேப்ஸ் எப்படி நடந்தது? ஏனென்றால், பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இப்ப சொல்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த புது நாடாளுமன்றம், அதாவது செங்கோல் வைத்த இந்த நாடாளுமன்றத்தை பிரதமர் மோடி அவர்கள் கடந்த மே மாதம் திறந்து வைத்த பிறகு, இந்த நாடாளுமன்றம் வந்து முழுசா வந்து இன்னும் பயன்பாட்டுக்கு வரல. அதுல இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட்டு அதாவது இந்த மக்களவைக்கும், மாநிலங்களவைக்கும் பழைய நாடாளுமன்றத்தில வந்து சீம்லெஸ் டிரான்சிஷன் இருக்கும். இங்க இருந்து அங்க வந்து நீங்க ஈஸியா போகலாம். அந்த மாரி ஒரு சீம்லெஸ் டிரான்சிஷன் இங்க இல்ல. உறுப்பினர்கள் கூட ரொம்ப சிரமப்படுறாங்க. ரொம்ப சிரமப்பட்டு ரொம்ப தூரம் நடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வந்து இந்த புது நாடாளுமன்றத்தில் தள்ளப்படுகிறார்கள் அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள்லாம் இருக்கின்ற நிலையில, ஒரு பாதுகாப்பு குறைபாடு அப்படிங்கிறது வந்து அதுவும் எங்களால் தான் நாட்டை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லுகின்ற பாரதிய ஜனதா ஆட்சி நடத்துகின்ற இந்த கட்டத்தில் ஒரு பாதுகாப்பு குறைபாடு என்பது வந்து நிச்சயமாக ஒரு வருத்தமான ஒரு விஷயம். அதுல இன்னும் வருத்தமான ஒரு விஷயத்த நான் என்ன பார்க்கிறேன்னா, ஆஸ் அ பார்லிமென்ட் கவர் பண்ண ஒரு ஜர்னலிஸ்டாவும் சரி, இந்த நாட்டின் குடிமகனாகவும் சரி, டெமோக்ரஸில வந்து ஒரு பார்லிமென்ட்ங்கிறது வந்து சாக்ரோசன்ட் அண்ட் சுப்ரீம். ஸோ அப்படி இருக்கின்ற அந்த பார்லிமென்ட்ல ஒரு சின்ன ஒரு பெரிய லேப்ஸ் நடக்குது. அந்த லேப்ஸ பத்தி பாராளுமன்றத்தில விவாதிக்கிறதுக்கு இன்றைய ஆளுகின்ற அரசு தயங்கும் பொழுது, அது ஒரு விதமான டெமோக்ரஸி மீதான ஒரு சில சந்தேகங்களை நமக்கு வந்து எழுப்புது. ஏனென்றால் பாராளுமன்றத்தில் நடந்த ஒரு செக்யூரிட்டி லேப்ஸு, அந்த செக்யூரிட்டி லேப்ஸ வந்து பல விஷயங்கள் இதுவரைக்கும் மும்பை தாக்குதல் மற்றும் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் நடைபெற்ற பல ராணுவ தாக்குதல்கள் மற்றும் தீவிரவாதிகளின் தாக்குதல்களை பற்றி நாடாளுமன்றம் விவாதித்திருக்கிறது. நாடாளுமன்றத்துக்கு வெளியில் நடக்கக்கூடிய விஷயங்களுக்கெல்லாம் நாடாளுமன்றம் விவாதித்து பல தீர்வுகளை தந்திருக்கின்ற அந்த வேளையில் நாடாளுமன்றத்துக்குள் நடந்த ஒரு செக்யூரிட்டி லேப்ஸை பத்தி விவாதிக்கிறதுக்கு நாடாளுமன்றத்தில் நேரம் இல்லை. உள்துறை அமைச்சருக்கோ பிரதமருக்கோ அதற்கான நேரம் கிடைக்கவில்லை. அது மட்டுமல்லாமல் எதிர்க்கட்சி எம்பிகளினுடைய குரல் வலையை நசுக்குவது போன்ற ஒரு விஷயத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவங்கள சஸ்பெண்ட் பண்ணி. ஸோ இப்படி ஒரு சிச்சுவேஷன் இருக்கின்ற நேரத்தில் ஒரு பத்திரிகையாளராகவும் இந்த நாட்டினுடைய ஒரு குடிமகனாகவும் இது வந்து ஒரு ஒரு சாதாரண சூழ்நிலை மாதிரி தெரியல. மீடியால பேசக்கூடிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அதே ஸ்டேட்மெண்ட்டை ஏன் பாராளுமன்றத்துல பேசுறதுக்கு தயங்குறார் அப்படிங்கிற கேள்வி என்னோட இருக்கிறது. உங்களுடைய கருத்துக்களையும் கேட்பதற்கு ரொம்ப ஆவலா இருக்கு. சார், ஆர்கே சார் சொன்ன மாரி ஆர்கே சார் சொன்ன மாரி, அந்த பாராளுமன்றத்துல வந்து நீங்க கேலரியில பிரஸ்ஸோட கேலரி இருக்கும். எக்ஸாக்ட்டா வந்து நீங்க எதிர்த்து பார்த்தீங்கன்னா, பழைய நாடாளுமன்றத்துல பேசுறேன் நான். புது நாடாளுமன்றத்துக்கு போனதில்ல. பிரைம் மினிஸ்டர நீங்க பார்க்கலாம். ஆப்போசிஷன் லீடர் எல்லாமே இருப்பாங்க.
நீங்க வந்து கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ரோல உட்காந்துக்கிட்டு இப்படி நீங்க வந்து எட்டி பார்த்தீங்கன்னா மார்ஷல்ஸ் வந்து எட்டி பார்க்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. நீங்க நோட் புக்க வந்து அந்த மேடை இருக்கும். அந்த மேடையில நீங்க நோட் புக் வச்சு எழுதக்கூடாது. உங்க மடி மேல வச்சு தான் நீங்க நோட் புக்க எழுதணும். நீங்க வந்து வெல்லுக்குள்ள யாராவது வந்தாங்கன்னா, நீங்க எழுந்து நின்னு பார்த்தீங்கன்னா, உடனே மார்ஷல்ஸ் வருவாங்க. "யூ ஆர் நாட் சப்போஸ்ட் டூ ஸ்டாண்ட். சிட்" அப்படின்னு. ஸோ அன்னைக்கு இவங்க எந்திரிக்கிற வரைக்கும் மார்ஷல்ஸ் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க? மார்ஷல்ஸ் உள்ள இருந்தாங்களா? இதெல்லாம் கேள்வி கேட்க வேண்டும். ஏன்னா, இது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்ல. யார் வேணாலும் ஷூல எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு, ஆர்கே சார் சொன்ன மாரி அது வந்து ஒரு பாய்சனஸ் கேஸா இருந்தா என்ன பண்ணியிருப்பாங்க? ராஜ்நாத் சிங் அப்பதான் சபைய விட்டு வெளியில போறாரு. ராகுல் காந்தி இருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 80லிருந்து 100 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க. அ ப லோக்சபாவோட பிரிசைடிங் ஆஃபீசர் ஸ்பீக்கர் இருக்கிறாரு. இதுக்கெல்லாம் யார் பதில் சொல்றது? இதுல எனக்கு வந்து ஒரு பத்திரிக்கையாளரா நெருடலா இருக்கிற விஷயம் என்னன்னா, தேசிய பாதுகாப்பில் நாங்கள் தான் எங்களை தவிர்த்து வேற யாருமே இந்த நாட்ட பாதுகாக்கிறதுக்கு இல்லைன்னு சொல்லக்கூடிய பாஜக, ஒரு பாராளுமன்றத்தில் நடக்கக்கூடிய ஒரு தாக்குதலை பற்றி பேசுவதற்கு அவர்களால் முடியவில்லை. இன்னொன்னு என்னன்னா, நேஷனல் செக்யூரிட்டிய பத்தி எங்கள யாருமே கேள்வி கேட்றவே கூடாது. எங்கள வந்து கேள்வி கேட்கவே கூடாதுன்னு அரசாங்கம் சொல்லுது. அந்த அரசாங்கத்துக்கு துணை போகிறார் அங்க இருக்கிற பிரிசைடிங் ஆஃபீசர். அவர் என்னன்னா திடீர்னு வந்து அவருக்கு வந்து பார்லிமென்ட் வந்து அவருடைய கட்டுப்பாட்டுல இருக்குதுன்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து திடீர்னு ஒரு நாள் நம்ம கவர்னர் எப்படி வந்து ஒரு திங்கட்கிழமை காலை எழுந்து கொண்டு 13 ஃபைல்லயும் ஒண்ணா கையெழுத்து போட்டாரோ, அதே மாரி ஓம் பிர்லாக்கு வந்து அன்னைக்கு காலையில வெள்ளிக்கிழமை காலையில தான் அவருக்கு வந்து ஞாபகம் வருது. இது வந்து நம்மளோட பிரிமைசஸ் அப்படின்னு. அவர் சொல்றதை ஒத்துக்கொண்டாலும் கூட, அது வந்து அந்த பிரிமைசஸ்க்குள்ள தான் வரும். பிரிமைசஸ்க்கு வெளியில 4 டயர் செக்யூரிட்டிக்கு யார் பொறுப்பு? டெல்லி போலீஸ் தான் பொறுப்பு. டெல்லி போலீஸ் யார்கிட்ட வருது? இதே பிஜேபி நிர்பயா போன்ற விஷயங்களில் ஒவ்வொரு விஷயத்திலயும் அண்ணா ஹசாரேக்கு பர்மிஷன் புரொட்டஸ்டுக்கு பர்மிஷன் டினை பண்ண போதும், அண்ணா ஹசாராவினுடைய ஆதரவாளர்கள் மீது தடியடி நடத்திய போதும், நிர்பயா போராட்டத்தின் போதும், மும்பை அட்டாக்ஸ் போதும், ஒவ்வொரு விஷயத்திலையும் பார்லிமெண்ட்ல பிரைம் மினிஸ்டரும், ஹோம் மினிஸ்டரும் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும்னு யூபிஏ ஃபோர்ஸ் பண்ணாங்க. ஒவ்வொரு முறையும் யூபிஏ வந்து அந்த இன்வெஸ்டிகேஷன் நடந்துகிட்டு இருக்கும் போதே பேசியிருக்காங்க. ஆனா, இப்ப அமித்ஷா என்ன பேசுறாரு? இது பொலிட்டிசைஸ் பண்ணக்கூடாதுன்னு பேசுறாரு. ஆனா, 2008ஆம் ஆண்டு மும்பை அட்டாக்ஸ் நடந்துகிட்டு இருக்கும் போதே, அந்த அட்டாக்ஸ் நடந்துகிட்டே இருக்குது. 28ஆம் தேதி மத்தியானம் ஓப்ராய் ட்ரைடன்ட் ஹோட்டலுக்கு முன்னால அன்றைக்கு குஜராத் முதலமைச்சராக இருந்த மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அங்க போயிட்டு மத்திய அரசாங்கத்தையும் மாநில அரசாங்கத்தையும் குற்றம் சாட்டுகிறார். இவர்கள் கையால் ஆகாதவர்கள் என்று சொல்கிறார். மறுநாள் காலை மன்னிக்கணும், மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், ராஜஸ்தான் மற்றும் டெல்லி மாநில தேர்தல், இந்த 2 ஸ்டேட்ல தேர்தல் நடக்குது. எல்லா ஸ்டேட்லயும் பிஜேபி வந்து இட்ஸ் a failed government, weak government, terror strikes at will அப்படின்னு வந்து பத்திரிகைகள்ல விளம்பரம் கொடுக்குறாங்க. அப்ப அது அரசியல் இல்லை என்றால் இதுவும் அரசியல் இல்லை. அப்போ பிஜேபி சொல்ல வர்றது என்னன்னா, நேஷனல் செக்யூரிட்டியா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், அரசியல் பண்றதுக்கு உரிமை எங்களுக்கு மட்டும்தான். எதிர்க்கட்சிகளுக்கு உரிமை இல்லைன்னு ஒண்ணு சொல்ல வராங்க. இதுல எதிர்க்கட்சிகளுடைய பிரச்சனை என்னன்னா, இன்னைக்கு தான் ராகுல் காந்தி அத வந்து 3 நாள் கழிச்சு பேசியிருக்காரு. இதுல என்னன்னா, இவர்கள் எல்லாருமே வந்து படித்த இளைஞர்கள். இவங்க வந்து ஒரு மிஸ்கைடட் யூத்லாம் கிடையாது. இவங்க படித்த இளைஞர்கள். இவங்க பிளான் பண்ணி எங்களுக்கு வேலை கிடைக்கல. அந்த அன்எம்ப்ளாய்மென்ட் அப்படிங்கிற இஷ்யூவ ஆப்போசிஷனுக்கு பிளாட்டர்ல குடுத்திருக்காங்க. இனிமேலாவது ஆப்போசிஷன் விழித்துக்கொண்டு இத பத்தியெல்லாம் பேசணும். அத விட்டுட்டு அவங்க வந்து எத பத்தி பேசுறதுன்னே தெரியாம ஒரு இடத்துல ஒரு மாரி பேசுறது. அ ராமர் கோயில பத்தி பிஜேபி பேசினா அதுக்கு ஈக்குவலா கமல்நாத் போன்ற தலைவர்கள் பேசுவது. கிறிஸ்டியன் மைனாரிட்டிஸ சத்தீஸ்கர்ல அட்டாக் பண்ணா அதுக்கு சப்போர்ட் பண்றது ஒரு காங்கிரஸ் கவர்மெண்ட். இந்த மாதிரிலாம் ஒரு கவுண்டர் இந்துத்துவா நரேட்டிவ் குடுக்காம மக்களுக்கு என்ன விஷயம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் தான் வந்து எந்த கவர்மெண்ட்டையும் டிசைட் பண்ணக்கூடிய பொசிஷன்ல இருக்காங்க. சோ அவங்களுக்கு என்ன இன்னைக்கு முக்கியம்ங்கிறத வந்து இந்த 4 இளைஞர்கள் வந்து ரொம்ப வெளிப்படையா நாட்டுக்கு சொல்லியிருக்காங்க. அன்எம்ப்ளாய்மெண்ட் இஸ் ரைசிங். இத வந்து எதிர்க்கட்சிகளுக்கும் ஒரு பாடம். பாஜக எப்படி வந்து இந்த பார்லிமெண்ட் செக்யூரிட்டி பிரீச்ல வந்து எங்க மேல தப்பே இல்லைன்னு சொல்ல இதுல ரொம்ப வருத்தப்படக்கூடிய விஷயம் என்னன்னா, ஒரு பத்திரிகையாளரா ஆர்கே சாரும் ஒத்துப்பாரு. மீடியால பேசக்கூடிய அமித்ஷா அவர்கள் ஏன் நாடாளுமன்றத்துல பேச மாட்டேங்கிறாருன்றதுதான் கேள்வி.
எப்பவுமே பார்லிமென்ட் கன்வென்ஷன் படி பார்லிமென்ட் இஃப் பார்லிமென்ட் இஸ் இன் செஷன், ஈவன் த கேபினெட் பிரீஃபிங் இஸ் நாட் ஹெல்ட் பிகாஸ் த பார்லிமெண்ட் இஸ் சுப்ரீம் அண்ட் சாக்ரோசென்ட். பார்லிமெண்ட்ல மட்டும்தான் எல்லா விவாதங்களும் நடைபெற வேண்டும். அப்படி இருக்கிற பட்சத்துல பார்லிமெண்ட் செஷன்ல இருக்கும்போது ஒரு நேஷனல் செக்யூரிட்டி இஷ்யூவை வந்து ஹோம் மினிஸ்டர் வந்து மீடியால டிஸ்கஸ் பண்றாரு, ஆங்கர்ஸோட டிஸ்கஸ் பண்றாரு. ஆனா அதில் சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முன்னால் அவர் பேச மாட்டேங்கிறாரு அப்படிங்கிறது வந்து உண்மையிலே ஒரு துரதிருஷ்டவசமான விஷயம். ஆர்கே சார் சொன்ன மாதிரி ஐபி வந்து ஜேர்னலிஸ்டோடவே நிற்பாங்க. இப்ப சோனியா காந்தி அவங்க வந்து பேசுறாங்கன்னா நாம ஜேர்னலிஸ்ட்னு நினைச்சுக்கிட்டு இருப்போம். அப்புறம் அவங்க அந்த அத சோனியா காந்தி அவர்களோட கண்டின்ஜென்ட்லாம் கிளம்பின பிறகு நாம நியூஸ் எல்லாம் போன்ல கொடுத்துட்டு திரும்பும் போது தான் தெரியும் ஒன்னு ரெண்டு பரிச்சயம் இல்லாத முகங்கள் இருக்கும். அப்புறம் விசாரிச்சு பார்த்தா தெரியும் அவங்க ஒன்னு ஐபில இருந்திருப்பாங்க, இல்ல வேற ஏதாவது ஒரு செக்யூரிட்டி போர்ஸ்ல இருந்து அவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படி அவங்க இல்லைன்னா ஃபோன் பண்ணி கேட்டிருக்காங்க. எனக்கு தமிழ்நாடு ஹவுஸ்ல வந்து ஏதாவது ஒரு ஒரு முதலமைச்சர் வராங்க, இல்ல வேற ஏதாவது ஒரு எதிர்க்கட்சி தலைவர் ஆம், ஆ, வராங்க அப்படின்னா, அவங்க வந்து அந்த இடத்துக்கு வரமாட்டாங்க. பட் நம்மகிட்ட ஃபோன் பண்ணி கலெக்ட் பண்ணுவாங்க. என்ன சார் ஏதாவது இம்பார்ட்டன்ட்டா சொன்னாரா? ஸோ அதெல்லாம் நடக்கும். அதெல்லாம் வந்து ஜர்னலிஸ்ட் வந்து அவங்களோட கான்டாக்ட்ல இருப்பாங்க. இப்ப அதெல்லாம் எதுவும் நடக்கிற மாரியே எனக்கு தெரியல. இன்னொன்னு ஆர்கே சார் சொன்ன மாரி அந்த மொபைல் ஃபோன்ஸ் கூட போனஃபைட் ஜர்னலிஸ்ட் அக்ரிடிட்டட், பிஐபி அக்ரிடிட்டட் பிளஸ் பார்லிமென்ட் பாஸ் வச்சிருக்கிற போனஃபைட் ஜர்னலிஸ்ட் கூட அந்த செக்யூரிட்டி கிட்ட அந்த போனை ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு எங்களோட மொபைல் நம்பரை எழுதிட்டு எங்களுடைய லோக்சபா பாஸோட நம்பர், பிஐபி அக்ரிடேஷன் நம்பர் எல்லாத்தையும் எழுதின பிறகுதான் எங்களை அந்த கேலரிக்குள்ளவே வந்து பிரஸ் கேலரிக்குள்ளவே அலோவ் பண்ணுவாங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி பிரஸ் கேலரிக்குள்ள பெண்ணை செக் பண்ண சொல்லுவாங்க. அந்த நிப்பு ஷார்ப்பா இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. ஏன்னா சம்டைம்ஸ் அந்த பென்னு கீழே விழுந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயமும் இருக்கும். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, கவர்ட் நோட் புக்ஸ அலோவே பண்ண மாட்டாங்க. அந்த கவர்ட் நோட் புக்ஸ்க்குள்ள என்ன இருக்கும்? இப்போ ஒரு பவுச் இருக்குன்னா, அந்த பவுச்ச அலோ பண்ண மாட்டாங்க. நோட் புக்க எடுத்துட்டு வெறும் நோட் புக்கா தான் நாங்க அத எடுத்துட்டு போ முடியும். விமென் ஜர்னலிஸ்ட்க்கும் அதேதான். அவங்களோட எல்லா பர்ஸ்ல இருந்து எல்லாமே அவங்க அந்த அங்க ஒரு க்ளோக் ரூம் இருக்கும். அந்த க்ளோக் ரூம்ல வச்சுட்டு அவங்க எழுதிட்டு தான் போணும். நீங்க மொபைல் எல்லாம் எடுத்துக்கிட்டே போக முடியாது. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில வந்து இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு. இன்னும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். நீங்க கொஞ்சம் எட்டி பார்க்க முடியாது. இப்படி உட்கார்ந்துட்டு இருக்க நானு, இப்படி பார்த்தாலே மார்ஷல் பின்னால வருவாங்க. சார், சார் அப்படின்னு. இங்க தமிழ்நாடு அசெம்பிளில நடக்குது. நீங்க வந்து ரொம்ப எந்திரிச்சு போனீங்கன்னா அவங்க வருவாங்க. மார்ஷல்ஸ் இல்ல பக்கத்துல உட்கார்ந்திருக்க அசிஸ்டன்ட் சார் உட்காருங்க. நீங்க எந்திரிக்க கூடாது இந்த டைம்ல அப்படின்னு. ஸோ ஏன்னா அது வந்து சபைக்கு வந்து ஒரு டிஸ்ரெஸ்பெக்ட்டா அத பார்ப்பாங்க. ஸோ இங்க வந்து ஒருத்தர் எந்திரிக்கிறாரு, எந்திரிச்சு குதிக்கிறாரு. குதிக்கிற வரைக்கும் யாரும் பார்க்கல. குதிச்ச பிறகு எம்பிக்களுக்கு வந்து வீரம் வந்து அவர அடிக்கிறது, அது போன்ற விஷயங்கள்லாம் பண்றாங்க. பட் அவர் குதிக்கிற வரைக்கும் எப்படி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா ஏன்னா பழைய நாடாளுமன்றத்துல ஆர்கே சார் சொன்ன மாரி இது சாத்தியமே கிடையாது. கால் உடைஞ்சிருக்கும்.